அடுத்து மேஜராக கடைசியான ஒரு பாயிண்ட், இதுதான் எனக்கு செமகாண்டாகுது. நம்ம தோழர்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன் ட்வீட் அத்தனையுமே தடையை மீறி உள்ளே பூந்து அடிக்க வேண்டியதானே, நீ மேலே சொன்ன அத்தனையுமே நியாயமாக இருக்குது, சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ கெடுபிடிகள், நமக்கு இந்த செயல்பாடு ரீதியாக இவ்வளோ நேரம் குடைச்சல் கொடுத்தாங்க, ஆனால் பேசவே கூடாதுக்கு தடை அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது, உடைக்கணும் நவத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் நிறையா பேர் பேசுனதை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை உடைச்சாதான் ஒரு ஆண்மை இருக்கிற தலைவர்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்களை தூண்டி விடுற வேலையை நான் பார்க்குறத கவனித்து பார்த்தேன். நான் முதல்ல சொல்கிறேன், எங்கள் அண்ணன் இதை பண்ண மாட்டார். நான் ரொம்ப தீவிரமாக சொல்கிறேன், ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், என் அண்ணன் இதை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஒரு ஆக சிறந்த ஜனநாயகவாதி. பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட குழுவை சந்திக்கும் போது ஊருக்குள்ளே போய் சந்திக்கக்கூடாது, கோடு போட்டு கோட்டுக்கு இந்த பக்கம் தான் சந்திக்கணும்னு சொல்லும்போது கோட்டுக்கு இந்த பக்கம் சந்தித்து விட்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் உங்கள் ஊருக்குள்ளே வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தாரே தவிர அரசாங்கம் போட்ட தடை நெருக்கடிகளை உடைச்சி அவர் உள்ளே போகணுங்கிறத நினைக்க மாட்டார். ஏன்னா ஆக சிறந்த ஜனநாயகவாதி, தனக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இவர் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார். தடையை மீறுதல், தடையை உடைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவர் செயல்பாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அடுத்த கட்டம் கொண்டு போக மாட்டார். ஏன்னா இதை செய்கிறவன் ஒரு தலைவர், இதை செய்யாதவன் தலைவர் இல்லை அப்படிங்கிற தவறான பிம்பம் இந்த ஜனநாயக நாட்டில் கற்பிக்கப்படுது. இது இந்த ஜனநாயகத்துக்கே ஆபத்து. 1000 குடைச்சல்கள் 1000 பிரச்சனைகளை எங்கள் தலைவர் கொடுத்தாலும் சவாலை சமாளிப்பது அப்படிங்கிறது என் தலைவனோட இயல்பு. இந்த சவாலை என் தலைவன் சமாளிப்பதை தவிர தடையை மீறுதல் அப்படிங்கிற அந்த தப்பான செயல்பாடு ரீதியாக எங்கள் அண்ணன் போகவே மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது அவருடைய நோக்கமே கிடையாது. நீதிமன்றத்தை அணுகுவார், காவல்துறையில் இன்னும் ப்ரெஷர் போடுவார், இன்னும் நிறைய பேரை வச்சு பேசுவார், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சு இந்த பிரச்சனையை சமாளிப்பாரே தவிர நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி, வீடியோ நடுவில் சொன்னபடி, வீடியோ எண்டில் சொன்னபடி தடையை மீற மாட்டார். ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்க்கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு வராத பிரச்சனை, அதே நேரத்தில் தேமுதிகவோட தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வராத பிரச்சனை, இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை தான் போட்டு தாக்குன்னு தாக்குறாரு, அவருக்கு வராத பிரச்சனை எங்கள் அண்ணனுக்கு வருதுன்னா களம் யாருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மக்கள் மன்றத்தில் ரொம்ப தெளிவாக வைக்கப்படுது. டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் இங்கே களமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் இந்த டிவிகேங்கிற கட்சிக்கு இவ்வளோ நெருக்கடிகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தடையை மீறாமல் ஜனநாயக ரீதியாக இந்த சவாலையும் என்னுடைய தலைவர் சமாளிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்பிக்கை தரும் வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன்.